கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மீனராசி பற்றி நிறைய சொல்கிறீங்க, மேஷராசி பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர் கேட்டதுக்காக இந்த வீடியோவில் நம்ம மேஷராசி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்கு இந்த வருஷமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷமாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இருக்க போது நம்ம பார்த்தோம்னா, மீனராசி அளவுக்கு பெரிய பாதிப்புகளை மேஷராசிக்காரங்க சந்திக்க போகிறது கிடையாது. மேஷராசிக்காரங்க கையில் கொஞ்சம் காசு இருக்குது. எந்த அளவுக்கு காசு வருதோ அந்த அளவுக்கு அது விரயமாகிட்டு இருக்குது, செலவாகிட்டு இருக்குது. நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய காசை சேமிக்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். அதே போல் நிறைய மேஷராசியில் பிறந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் லவ் இப்போ ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது. உங்கள் லவ்வில் எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இல்லை. இந்த வருஷமும் இருக்காது, அடுத்த வருஷமும் உங்களுக்கு உங்கள் காதலில் சாதகமான காலகட்டம் தான் இருக்குது. இந்த 2 வருஷமும் கோச்சாரப்படி மேஷராசிக்கு நல்லா தான் இருக்குது. மீனராசி அளவுக்கு சிம்மராசி அளவுக்கு உங்களுக்கு சாதகமற்ற காலகட்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பயப்படணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. உங்களுடைய கெரியர், லவ், ஜாப், ஃபேமிலி, உங்கள் ஹெல்த்து இப்போ எல்லாமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது எல்லாத்துலேயும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அதற்கான அறிகுறிகள் கூட தென்படாது. ஆனால் 2027 அந்த வருஷம் இருக்கு இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு ஜென்ம சனியாக உங்கள் ராசிக்குள்ளே சனி உட்காருவார். நான் ஏற்கனவே எப்பயோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மேஷ ராசிக்கு மட்டும் சனி கெடுதல் செய்ய மாட்டார், அவரால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். உங்கள் ராசியை தவிர்த்து மற்ற 11 ராசிகளை எந்த ராசிக்குள்ளே போய் அவர் அமர்ந்தாலும் அவருடைய பயங்கரமான ஆட்டத்தை, கொடூரத்தை எல்லாத்தையுமே காட்டுவார். ஆனால் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது மட்டும் தன்னுடைய வாழையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அவர் இருப்பார். மேஷராசியான உங்கள் ராசிக்குள்ளே சனி வரும்போது அவரால் எழுந்து நிற்கவே முடியாது. அப்புறம் எப்படி அவர் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே சனி வரும்போது அவர் நீச்சமாயிடுவார். நீச்சம் அப்படின்னா என்னன்னா பலம் குறைந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சனி உங்க ராசிக்குள்ள வரும்போது ரொம்பவே வீக் ஆயிடுவாரு. பட் அந்த வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சனிக்கு ஒரு நீச்ச பகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிநாதனான செவ்வாய் மேஷத்துல இருக்கும்போது, விருச்சிகத்துல இருக்கும்போது, மகரத்துல இருக்கும்போது, இந்த 3 ராசிகள் இருக்கும்போது சனிக்கு நீச்ச பகம் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் சனி தன்னுடைய வேலை எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிப்பாருன்றதுனால பொதுவாக உங்கள் ராசிக்குள்ளே வர சனியால் உங்களுக்கு பெரிய அளவு கெடுதல் நடக்காது. மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது மேஷ ராசிக்கு ஜென்ம சனியாக சனி வரும்போது கெடுதல் கம்மியாக தான் நடக்கும். அதனால் நீங்கள் ஜென்ம சனி நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. 7.5 சனி ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். சனிக்கு நீச்ச பக்கம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வரும் இல்லையா, நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த காலகட்டம் வரும்பொழுது மட்டும்தான் கொஞ்சம் கெடுதல் உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக லவ்லியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஹெல்த்லியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே கெடுதல்கள் மேஷ ராசிக்கு அந்த சனி வக்ரமாகும்பொழுது கெடுதல் நடக்கும். ஏன் சார் வக்ரமாகும்போது கெடுதல் நடக்கும் ஒரு கேள்வி வருது இல்லையா. சனி உங்கள் ராசிக்குள்ள இருக்கும் நீச்சமாயிடுவார். அப்போ அவருடைய இயல்பு நீச்சமாய் பலம் எழுந்த தன்மை தான். வக்ரம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இயல்புக்கு மாறான நிலை சொல்லியிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்க சனி வக்ரம் ஆகும்பொழுது அந்த இழந்த பலத்தை எல்லாம் அவர் திரும்ப பெற்று பலமாயிடுவார். சனி பலமான என்ன செய்வார், கெட்டதை செய்வார், டிப்ரெஷனை கொடுப்பாரு, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு, யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் கொடுப்பாரு, மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை கொடுப்பாரு, வயது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்துவார். அப்படிங்கிறதுனால உங்கள் ராசிக்குள்ள இருக்க சனி எந்தெந்த காலகட்டத்தில் நீச்ச பொங்க மாட்டேங்கிறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு சில கெடுதல்கள் அவரால் ஜென்ம சனி அப்படிங்கிற அந்த பேரில் நடக்கவே செய்யும். ஆனால் நீச்சமாக இருக்கிற சனியால் நமக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ராசிக்கு நான் அதை சொல்கிறேன். மற்றபடி மேஷராசியில் பிறந்தவங்க 2025, 2026 இந்த 2 வருஷம் பெருசாக எதை நினச்சி பயப்பட தேவையில்லை. சனியால் பெரிய கெடுதல் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அவர் இப்போ தான் அந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், லவ் ஃபெயிலியர், வேலை இல்லாமல் இருக்கிறது, இது போல விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஏற்படுமான்னு சார் நீங்கள் கேட்டிங்கன்னா 2027 அதாவது உங்கள் ராசிக்குள்ளே அவர் வரும்பொழுது அவர் அந்த நீச்சமாகி நீச்ச பங்கமாகிற அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகலாம். மீனராசிக்கு சொல்கிற மாதிரி நான் மேஷராசிக்கு சொல்கிறேன், காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இப்போ இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் காதலில் பிரச்சனை வரணும், காதல் பிரியணும்னா அதற்கான முன் ஏற்பாடுகள்லாம் இப்போலேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால் இப்போலேருந்து நீங்கள் காதலில் உஷாராக இருங்க. வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்காக பயப்படலாம் எதுவும் வேணாம். நீங்கள் பார்க்குற வேலையில் கரெக்டாக இருங்க. காதல் விஷயத்தில் சந்தேகப்படாமல் இருங்க. இது போல் இருந்தாலே மேஷராசியில் பிறந்த யங்ஸ்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லவ் ஃபெயிலியர் ஆகாமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம், அதை காப்பாற்றிக்கலாம், தற்காத்துக்கலாம். மேஷராசிக்காரங்க ஒரு கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே வர சனியால் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க முடியாது. அவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே உங்களுக்கு பாதிப்பு கொடுப்பாரு. அவரே அங்கே வீக்காகி தான் கிடப்பாருன்றதுனால ஒரு வகையில் நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஆனால் ஒரு வகையில் மாட்டிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். அதற்கு இன்னும் 2-3 வருஷம் இருக்குன்றதுனால நம்ம அதை பற்றி பெருசாக பேச வேண்டிய தேவை கிடையாது. இப்போது கண்டிப்பாக நல்லா இருக்குது. மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் பெருசாக எதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தைரியமாக தொடங்கலாம். அதில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்காது. அதற்கான பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மி தான்றதுனால தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு காசை சேமிக்க பழகுங்க. காசை சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு நிறைய செலவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ இருக்கிற காதலை தக்க வச்சுக்கோங்க. லவ் பண்ணுற அந்த கப்பிள்ஸ்குள்ளே சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. விட்டு கொடுத்து போங்க. இது எல்லாமே உங்கள் காதலை சக்ஸஸ்ஃபுல்லாக திருமணம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
நான் இன்னொரு விஷயத்தையும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னதான் உங்கள் ராசிகளை வந்து சனி நீச்சமானாலும் அவருடைய கெட்ட தன்மைகள் எல்லாமே உங்கள் ராசிகளை வரும்போது குறைஞ்சு போயிடுது. பட் சனி முழுசாக டிஸ்ட்ராய் ஆகிட்டாரா, அழிஞ்சு போயிட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவருடைய அந்த கெட்ட தன்மையில் கொஞ்சம் குறையிறதுனால நமக்கு பாதிப்புகள் மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் சனி தான் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க சனி ரொம்ப நல்லவர், அவர் கெட்டவர்னே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சனி வந்து நல்லவர் தான், ஆனால் அவர் யாருக்கு நல்லவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். எப்போயுமே சனி பார்வை சர்வநாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, குரு பார்வை கோடி நன்மைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. குருவுமே சில பேருக்கு எதிரியாக இருப்பார், அது யாருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சனி யாருக்கு நல்லவர்னா ரிஷப துலாம் இருக்காங்க இல்லையா, அந்த ராசியில் பிறந்தவங்க, அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி வாரி வழங்கவார், நல்லது செய்வார். ஏன்னா அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர் நல்லது செஞ்சாகணும் அப்படிங்கிறது ஒரு விதி, சனிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அதே மாதிரி குரு இருக்கார் இல்லையா, குரு வந்து அந்த ரிஷப துலாம் லக்னத்துக்கு கெடுதல் செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அந்த வேலையை அவர் செஞ்சு தான் ஆகணும். அவர் என்னதான் நல்லவராக இருந்தாலும், குரு தான் வந்து மிகப்பெரிய நல்லவர், ஒழுக்கமானவர். என்னதான் இருந்தாலும் அவர் வந்து கெடுதல் செஞ்சாகணுங்கிறது ஒரு விதி. அதுக்காக குரு பார்வைகள் எல்லாம் கெடுதல் செஞ்சிரும், சனியுடைய பார்வைகள் எல்லாம் நல்லது செஞ்சிரும் அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். சனி எந்த சுப பாவத்துக்கு வராரோ அந்த சுப பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாருன்றதுனால தான் சனி ஒரு சில ராசிகளுக்கு பல நன்மைகளை செய்கிறாரு. ஆனால் சனியுடைய இயல்பு, அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படின்னா அது கெட்டது செய்கிறது தான். அவர் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுவார், கெட்டதை கொடுக்க தான் பார்ப்பார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், சனிக்கு மேஷ ராசியை பிடிக்காது. நம்ம லாஜிக்காக ஒரு விஷயத்தை யோசிப்போம். உங்களுக்கு 3 வேளையும் நல்லா அறுசுவை உணவு கிடைச்சி, இருக்க இடம் கிடைச்சி, சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு வீடு பிடிக்குமா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமான்னா, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா வசதி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கதான் உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சனி எப்படி இருப்பாருன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லாமல் எழுந்திரிச்சு நிற்க கூட தெம்பே இல்லாத ஒரு ஆளாக இருப்பார். அப்போ அவருக்கு அந்த வீட்டுக்கு போனால ஒரு எரிச்சல் மைண்ட் செட்டில் இருந்துருவார். பொதுவாக சனி எல்லாத்தையும் கெடுப்பார், எல்லாரையும் கெடுப்பார். இப்போது அவரே கெட்டு போகிறாருன்னும் போது ஒரு விஷயத்தை யோசிப்பார், நானே கெட்டு போயிட்டேன், நீ மட்டும் நல்லா இருக்கணுமா, நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சனி யோசிப்பார்ன்றதுனால உங்கள் ராசிக்குள்ளே வர சனியால் உங்களுக்கு சில விஷயங்களை கெடுதல் நடக்கலாம். அது நம்ம ஃபியூச்சரில் பார்த்துப்போம். இப்போ அதை பற்றி பேச வேண்டிய தேவையே கிடையாது. இப்போதைக்கு நல்லா இருக்கு, அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கே இங்கே யார் இருப்பாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால 2 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டிய தேவையே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். அதனால் மேஷ ராசிகளுக்கு கண்டிப்பாக இந்த 2 வருஷம் நல்லாவே இருக்குது. அதனால் பெருசாக மீன ராசிகள் போல் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. மேஷ ராசிகளுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு அதை நினச்சி பயப்படாமல் சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்க. நம்ம 2.5 வருஷத்துக்கு எந்த பெரிய பிரச்சனையும் பெருசாக நமக்கு நடந்துடாது. வேறு ஏதாவது ராசிகளை பற்றி நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க. ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் அதை வந்து சொல்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.